Welcome to class on note making and summary writing in a simple method. இதுதான் நோட் மேக்கிங் அண்ட் சம்மரி ரைட்டிங் உடைய கொஷின். இந்த கொஷினில் நீங்கள் நோட் மேக்கிங் எழுதலாம், இல்லைனா சம்மரி ரைட்டிங் எழுதலாம். இதில் வந்து எது எழுதினாலும் 5 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த கொஷின் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃபில் ட்ரீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் ட்ரீஸ் ஹெட்டிங் போட்டுருவோம் நம்ம. அது சப்போஸ் இப்போ வந்து புக்ஸ் பற்றி இல்லை பொல்யூஷன் பற்றி குட் ஹேபிட்ஸ் பற்றி இருந்தால் அது அந்த ஹெட்டிங் அது எழுதணும் நம்ம. இப்போ இது வந்து ஹெட்டிங்க்கு 1 மார்க்கு. இப்போது ட்ரீஸ் போட்டாச்சு, நமக்கு 1 மார்க் கிடச்சாச்சு. ஓகே, இங்கே அந்த பேராகிராஃப் எழுதும்போது ஒரு சென்டென்ஸ்லேயும் 2 லெட்டர் வேர்டு, 2 லெட்டர்ஸ் வேர்டில் 3 லெட்டர் வேர்டு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டேஷ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் நாட் ஓன்லி சப்ளையர்ஸ் வித் மெனி ஆஃப் டேஷ் கன்வீனியன்ஸ் ஆஃப் அவர் டெய்லி லைஃப். இதில் வந்து THD எடுத்திருக்கோம். கொஸ்டினில் பாருங்கள், THD எடுத்திருக்கேன், 3 லெட்டர் வேர்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கேயும் தே சப்போர்ட் டேஷ் லைஃப் ஆஃப் லிவிங் திங்ஸ். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 3 லெட்டர் வேர்டு THD எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சென்டென்ஸும் பாருங்கள், 2 லெட்டர் வேர்டும் 3 லெட்டர் வேர்டும் எடுத்திருக்கேன். தே ஹெல்ப் டேஷ் ரீப்ளேஸ் த ஆக்சிஜன் இன் டேஷ் ஏர். இப்போ வந்து தே ஹெல்ப் 2 லெட்டர் வேர்டு எடுத்திருக்கேன். அப்புறம் இங்கேயும் 3 லெட்டர் வேர்டு எடுத்திருக்கேன். இப்படி தான் நம்ம வந்து நோட் மேக்கிங் எழுதணும். நெக்ஸ்ட்டு சம்மரி ரைட்டிங் பற்றி பார்க்கலாம். சேம் கொஷின் தான். இந்த பேராகிராஃபில் ட்ரீ பற்றி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் ரஃப் டிராஃப்ட் இல்லை ரஃப் காப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கொஷின்லேருந்து கொஷின் கீழே இருக்கிற பேராகிராஃபை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. எழுதும்போது என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் லைனே கரெக்டாக எழுதணும். அதுக்கப்புறம் 2 லைனில் இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் இருக்கோ அது மட்டும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமே லாஸ்ட் லைன் கரெக்டாக எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு பென்சிலில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து ரஃப் காப்பி முடிஞ்சிடுது இதோட. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபேர் காப்பி போட்டுக்கணும், இல்லை ஃபேர் டிராஃப்ட். இப்போ ஃபேர் டிராஃப்ட் எழுதும்போது ட்ரீஸ் ரொம்ப முக்கியம், ஹெட்டிங் ரொம்ப முக்கியம், 1 மார்க்கு. ஃபஸ்ட் லைன் எழுதிக்கோங்க, ஒரு 2 லைன் முன்னே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் லைன் கட்டாயம் எழுதணும். இதே போல் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி எழுதும்போது ஃபஸ்ட் லைனும் லாஸ்ட் லைனும் கட்டாயம் இருக்கணும். சரிங்களா, இதுதான் வந்து ஃபேர் காப்பி. இப்போ என்ன பண்ணுங்கள், லாஸ்ட்டில் எழுதும்போது நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன், இப்போ சின்ன பேரா வந்து 150 போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன் வந்து 55 போட்டுக்கோங்க. சப்போஸ் இதே பெரிய பேராகிராஃபாக இருந்தால் 200 போட்டுக்கோங்க, கீழே வந்து 75 போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் நோட் மேக்கிங் சம்மரி ரைட்டிங் பற்றி பார்த்தோம். I hope the video was useful. Thank you.